வணக்கம். விபுதர் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய யூனிட்ஸ் என்ன அப்படின்னா டிஎன்-டெட் பேப்பர் 2ல் சைல்டு டெவலப்மெண்ட்டில் யூனிட் 5 பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 5ஓட ஹெட்டிங்ஸ் ஃபுல்லாக எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா நுண்ணறிவு அப்படிங்கிற டாபிக்ஸ் பொறுத்து இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோட அப்டேட்ஸுக்கு விபுதர் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்-டெட் பேப்பர் 2ஓட டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணி டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்லேயும் அவைலபிள், ஆஃப்லைன்லேயும் அவைலபிள். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். வயதுக்கேற்ற முறையில் நுண்ணறிவு சோதனையை அமைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு செட் ஆஃப் ஸ்டேஜ் தான் நம்ம படிச்சிருப்போம். என்ன மாதிரியான ரேஞ்சஸில் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 to 5ல் ஒரு விதமான சோதனை இருக்கும். அப்புறம் 6 to 11 இருக்கும். லாஸ்ட்டாக 11 to 15 இருக்கும். ஓகேவா? ஸோ 15 ஸ்டேஜுக்குள்ளே ஏஜ் 15 வயது ஆகிறதுக்குள்ளே நிறைய செட் ஆஃப் ஸ்டேஜ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு மாதிரியான சோதனைகளை மேற்கொள்வாங்க. இந்த மாதிரி வயதுக்கேற்ற முறையில் நுண்ணறிவு சோதனையை அறிமுகம் அமைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா பீனே சைமன் அப்படிங்கிறவர் தான் நமக்கு இதில் ஆன்சரு. அடுத்ததான் இரண்டாவது கேள்வி பாருங்கள். நுண்ணறிவுக்கான பேப்பர் பென்சில் சோதனை என அழைக்கப்படுவது இது. பேப்பர் பென்சில் பார்த்தோன்னே நமக்கு இதில் கெஸ் பண்ண முடியும். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். சொற்சோதனை, செயற் சோதனை, தொகுதி சோதனை எதுவும் இல்லை. ஸோ தொகுதி சோதனை கிடையாது, எதுவும் இல்லை கிடையாது. செயற் சோதனைனா நம்ம செயல் மூலமாக நடைபெறக்கூடிய விஷயங்களை தான் சோதனையாக செயல்படுறது. சொற்சோதனைங்கிறதுல நமக்கே வேர்டு தருது சொல் அப்படிங்கிறது. சொல் அப்படின்னா நம்ம வாயை திறந்து சொல்கிறது அல்ல எழுதுறது. நம்ம சொல்ல ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை எப்படி இருக்கும்னா சொல்ல கேட்டு எழுதுதல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பேப்பர் பென்சில் இருக்கும்போது நம்ம சொற்சோதனை அப்படிங்கிறதான் ஆன்சராக இதில் எடுக்க முடியும். இந்த மாதிரி லாஜிக்காக திங்க் பண்ணி ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் நம்ம பார்க்கணும். ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ. அடுத்ததாக தேர்டு கொஸ்டின் பாருங்கள். கருத்தியல் சிந்தனை திறனே நுண்ணறிவு என கூறியவர். இது ஒரு டெஃபினிஷன்ஸ்க்கான கொஸ்டின். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டிஎன்-டெட்டில் நம்ம சைல்டு டெவலப்மெண்ட்டில் நிச்சயமாக இந்த மாதிரி டெஃபினிஷன்ஸ் வச்சு இது கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம இதுவரை யூனிட் 4 வரை பார்த்துருக்கோம். நிறைய கொஸ்டின்ஸ் இந்த அப்டேட்டெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ தேர்டு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பாருங்கள். கருத்தியல் சிந்தனை திறனை நுண்ணறிவுன்னு சொன்னது யார் அப்படின்னா ஆல்பிரட். ஓகேவா? இதெல்லாம் நீங்களாக திங்க் பண்ணி படிக்கக்கூடிய விஷயம். ஸோ இதில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு நம்ம கொடுக்க முடியாது. அடுத்ததாக 4th கொஸ்டின் பாருங்கள். மாணவரிடையே ஆக்கத்திறனை வளர்க்க 5 படிநிலைகளை தந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது மாணவர்களுடைய ஆக்கத்திறன் எத்தனை அப்படின்னா 5 படிநிலைகள்னு சொல்லிட்டாங்க. இதை கொடுத்தது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிரகாம் போலீஸுங்கிற வர நம்ம ஆளுமை அப்படிங்கிற டாபிக் ரிலேட்டடில் பார்ப்போம். ரோஜர்ஸ் இதில் வராது. கெல்வர் அப்படிங்கிற டாபிக்ஸில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 4 யூனிட்டில் ஆத்தர்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா டாரன்ஸுங்கிறவர் தான் மாணவரோட ஆக்கத்திறனை 5 படிநிலைகள் வருது. ஆக்கத்திறன் ரிலேட்டட் நம்ம டாப்பிக்கில் நிறைய பார்த்துருப்போம். ஸோ இது எதுக்கு நமக்கு நுண்ணறிவுக்கு வரும்னா ஆக்கத்திறன் பொறுத்து தான் நம்மளோட நுண்ணறிவு செயல்படக்கூடிய விதம் இருக்கும். அதனால தான் அதோட படிநிலைகளை கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கொஷின்ஸில் பார்ப்போம். அடுத்ததான் 5வது கேள்வி. இதுக்கு முன்னாடி டிஎன்-டெட்டில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். ஸோ இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை தெளிவாக பார்த்துக்கோங்க. கனவுகள் ஆய்வு அப்படிங்கிற நூலை வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? கனவுகள் ஆய்வு அப்படிங்கிறது. ஸோ இதில் இந்த 4 ஆப்ஷன்ஸில் நம்ம அடிக்கடி ரிப்பீட்டாக பார்க்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆத்தர் ஜான் டேவியா, வில்லியம் ஜேம்ஸா, எட்வர்டு டீச்சன்ஸா, சிக்மண்ட் ப்ராய்டு. ஸோ சிக்மண்ட் ப்ராய்டுங்கிற ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் பார்க்கும்போதே நம்ம கம்மியாக பார்த்துருப்போம். ஸோ ஆன்சர் யார் அப்படின்னா சிக்மண்ட் ப்ராய்டு. சிக்கனமாக தான் நம்ம கனவு காணணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன ஷார்ட்கட்ஸ் தான். நம்ம சைல்டு டெவலப்மெண்ட்டில் 30 எடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸை நம்ம இந்த மாதிரி அப்டேஷனில் வச்சுருந்தா தான் நமக்கு ஆப்ஷன் ஒமிட் பண்ணவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சிக்கனமாக இருந்தால் தான் கனவுகளை நம்ம ஜெயிக்க முடியும். ஓகேவா? அடுத்ததாக 6th கொஸ்டின் பாருங்கள். நுண்ணறிவு வளர்ச்சி கோட்பாட்டை கூறியவர் யார்? ஓகேவா? நுண்ணறிவு வளர்ச்சி கோட்பாடு. இந்த மாதிரி கோட்பாடுகள் டெஃபினிஷன் வர்றது எல்லாமே நம்ம தான் மைண்டில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நுண்ணறிவு வளர்ச்சி கோட்பாடுன்னு சொல்லும்போது தர்ஸ்டன், வாட்சன், தார்ன்டைக், ஹெச்இ கேரட். ஓகேவா? ஸோ தர்ஸ்டன் அப்படிங்கிறவர் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள டாபிக்ஸில் நம்ம பார்த்துருப்போம். கவனம் அந்த மாதிரியில் ஒருத்தரோட மேற்கோள் வச்சு இவர் இந்த மாதிரி குறிப்பிட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்தர்ஸ் எடுத்து இவங்களை பேசுகிற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா தார்னண்ட். ஓகேவா? இந்த தார்னண்ட் அப்படிங்கிறவர் தான் நுண்ணறிவு ரிலேட்டடாக நிறைய டாபிக்ஸில் நம்ம பார்த்துட்ருப்போம். ஸோ இவரை மறந்துடக்கூடாது. நுண்ணறிவு வளர்ச்சி கோட்பாட்டை நமக்கு கூறியது யார் அப்படின்னா தார்னண்ட். அடுத்ததாக 7வது கொஸ்டின் பாருங்கள். இப்போ வந்து நம்ம டெஃபினிஷன் போய் அதோட படிநிலைகளுக்குள்ளே உள்ள ஒரு கண்டென்ட்டை பார்க்க போகிறோம். 7வது கொஸ்டின். முப்பரிமாணம் கொள்கை என அழைக்கப்படுவது. ஸோ முப்பரிமாண கொள்கைங்கிறதுக்கு 2 பேர் இருக்குது. ஸோ அது எது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. கீழே உள்ளதும் இதோட ஆப்ஷன்ஸ் தான். ஓகேவா? நம்ம படிநிலைகள் பார்க்கக்கூடியதில்
4 ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்கோம். அந்த 4 ஆப்ஷன்ஸில் எதுக்கு இன்னொரு பேர் முப்பரிமாண கொள்கை அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. இரட்டை காரணி கோட்பாடா, பல காரணி கோட்பாடா, குழு காரணி கோட்பாடா, கில்பர்ட் நுண்ணறிவு அமைப்பு கொள்கையா? ஸோ கில்பர்ட் நுண்ணறிவு அமைப்பு கொள்கைங்கிறது தான் முப்பரிமாண கொள்கையோட இன்னொரு பேராக இருக்கும். ஸோ இப்போ இதில் கில்பர்ட்டோட நுண்ணறிவுகள் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி கில்பர்ட்டோட ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் எத்தனை படிநிலைகள்னு கேட்டாங்கன்னா அது 6. ஓகேவா? இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒழுக்க படிநிலைகள் 6. அதில் சமூக மேம்படுத்தல், சமூக பாதுகாத்தல் அப்படிங்கிற படிநிலை எத்தனையாவது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் 4. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில கண்டென்ட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் பார்ப்போம். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்த கொஸ்டின்ஸ் தான். ஜஸ்ட்டு இப்போ நான் இதை ரீட் பண்ணும்போது எனக்கு ஞாபகம் வருது, அதனால் நான் சொல்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ரீகால் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் 8th கொஸ்டின் பாருங்கள். கருத்தியல் சிந்தனை திறனை நுண்ணறிவு என கூறியவர். எதுக்காக ரிப்பீட்டடாக இந்த மாதிரி ஒருத்தவங்க சொன்னால் கோட்ஸே பார்க்குறோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கோட்ஸ் கொஸ்டின்லேருந்து 30 கேள்வியில் 5 கேள்வி நமக்கு தாராளமாக வரும். ஸோ நுண்ணறிவு ரிலேட்டடாக நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் கூறியிருக்காங்க. அதனால தான் ரிப்பீட்டடாக நம்ம எந்த கருத்தை யார் கூறினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கோம். இதெல்லாம் சின்னதாக ஒரு நோட்டில் ஹிண்ட் மாதிரி ஒவ்வொரு யூனிட்லேயுமே டெஃபினிஷன் சொன்னது யார், அதோட கருத்துக்களை சொன்னது இது இப்படி தான் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு சொல்லி சின்னதாக அந்த ஆத்தர்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இது மட்டும் ரீகால் பண்ணால் போதும். கண்டிப்பாக ஷுவராக உங்களுக்கு இதில் இருந்து 5 கொஸ்டின்ஸ்க்கு மார்க் எடுத்துடலாம். 8th கொஸ்டின் பாருங்கள். கருத்தியல் சிந்தனை திறனை நுண்ணறிவு அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கீழே உள்ள ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ரேவின், ஆல்பர்ட் பீனே, ஸ்டெர்மன், ஹீம். ஸோ ஆல்பர்ட் பீனேங்கிறவர் முன்னாடியே ஒரு டெஃபினிஷன் சொன்னார்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு யோசிங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஸ்டெர்மன். ஸோ கருத்தியல் சிந்தனை திறன் அப்படின்னா ஸ்டெர்மன். அடுத்ததான் 9வது கேள்வி பாருங்கள். மீத்திற குழந்தைகளுக்கான மிகு பயன் கற்றல் முறை எது? மீத்திற குழந்தை அப்படின்னா அதிகமான ஐக்யூ லெவல் இருக்கும்ல, நம்ம சொல்கிறத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரியான குழந்தைகளுக்கான மிகுபயன் கற்றல் எதுவாக இருக்கும்? நூலக படிப்பா, தனியாக கவனிக்கிறது தான், குழு கற்பிப்பா, பன்முறை பயிற்சியா? ஸோ அவங்களுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா நூலக படிப்பு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க ஐக்யூ லெவல் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஃபாரின் ஆத்தர்ஸு மற்ற ஆத்தர்ஸ் எழுதின நிறைய கண்டென்ட்டை பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ அதுக்கு நூலக படிப்பு அப்படிங்கிறது அதோட கற்றல் முறையாக இருக்கும். அடுத்ததாக 10th கொஸ்டின் பாருங்கள். ஸ்பியர்மேன் இரட்டை காரணி கோட்பாடை வெளியிட்ட ஆண்டு. நம்ம முன்னாடியே இப்போ தான் ஒரு கொஷின் பார்த்தோம். 7th கொஷின் முப்பரிமாண கொள்கைன்னு சொல்லி ஒரு கொஷின் பார்த்தோம். ஸோ அதில் ஒரு இரட்டை காரணி கோட்பாடுங்கிறது இருந்துச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிட்டா இந்த 4 ஆப்ஷனுமே கில்பர்ட்டோட நுண்ணறிவு அமைப்பு கொள்கைனா முப்பரிமாண கொள்கை. அப்போ இரட்டை காரணி கோட்பாடு அப்படின்னா யார் வரணும்? ஸ்பியர்மேன் வரணும். ஸோ இதையுமே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஒவ்வொரு கோட்பாடுகளும் ஒவ்வொரு ஆத்தர்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்றப்பலையும் நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்பியர்மேன் இரட்டை காரணி கோட்பாடு வெளியிட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1904. ஓகேவா? ஸ்பியர்மேனோட இரட்டை காரணி கோட்பாடு அப்படின்னா 1902. ரெட்டை அப்படின்னு சொல்லாங்க, 2ன்னு சொல்லலை, ரெட்டைன்னு சொல்லும்போது நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். 2 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சா 1904 அப்படிங்கிறது ஞாபகம் வரும். அடுத்ததாக பாருங்கள். இது ஒரு விதமான ஃபார்முலாஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே நம்ம தெரிஞ்சுக்கிடக்கூடிய ஒரு விஷயம். 11th கொஸ்டின். நுண்ணறிவு சீக்வல்ட்டு எப்படி செயல்படும் அப்படின்னா நம்மளோட செயல், பொருள், அதோட விளைவு. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா விளைவு. செயல், பொருள், விளைவு இந்த எல்லாத்தையும் பெருக்குனா மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு நுண்ணறிவு அப்படிங்கிறதோட செயல்பாடு நமக்கு கிடைக்கும்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததாக 12th கொஸ்டின் பாருங்கள். முடியரசு கொள்கை என அழைக்கப்படுவது. இதோட 2வது அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு முப்பரிமாணம் பார்த்தோம். அடுத்து ஸ்பியர்மேனோட இரட்டை காரணி கோட்பாடு எந்த இயர்னு சொல்லி பார்த்தோம். இப்போ முடியரசு கொள்கை அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ முடியரசு கொள்கை அப்படிங்கிறதுக்கு எதை சொல்லுவாங்க அப்படின்னா ஒற்றை காரணி கோட்பாடை தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒற்றை காரணி கோட்பாடு அப்படின்னா முடியரசு கொள்கை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது. அடுத்ததாக பாருங்கள். ஐக்யூ கணக்கிட உதவும் வாய்ப்பாடு. இந்த கொஸ்டின் நம்ம முன்னாடியே ஒரு டைம் பார்த்துருக்கோம். ஏன்னா ரிப்பீட்டடாக அந்த டாபிக் ரிலேட்டடாக வரக்கூடிய இன்னொரு கேள்வி. இது இப்போ பார்த்த உடனே யாருக்கெல்லாம் ஆன்சர் தெரியுதோ கமெண்ட் செக்ஷனில் போய் தயவு செஞ்சு பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ஃபார்முலேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக நமக்கு வரும். பிஜிடிஆர்பியில் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னே யாருக்கு கரெக்டான ஆன்சர் ஞாபகம் வருதோ போய் ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஓகேவா? ஸோ 13th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, மன வயது டிவைடட் பை கால வயது இன்ட்டு 100. நான் முன்னாடியே எக்ஸ்பிளைனும் பண்ணியிருந்தேன். இப்போது மன வயது 60ன்னு இருக்குது, கால வயது 60ன்னு இருக்குது, மன வயது 10 இருக்குது, இன்ட்டு 100 அப்படின்னா இதை கட் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இது 50னே வச்சுக்கிடுவோம். கால வயது அப்படின்னா அவங்களோட வயது சொல்கிறோம்ல அதுதான். ஸோ 5 வச்சு கட் பண்ணும்போது 20. இதுதான் இவங்களோட ஐக்யூ லெவலாக இருக்கும்.
இதுதான் இவங்களோட ஐக்யூ லெவலாக நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ ஐக்யூ லெவல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா தான் இது. ஏ மனவயது டிவைடட் பை கால வயது இன்ட்டு 100 அப்படிங்கிறது. அடுத்தது 14th கொஸ்டின் பாருங்கள். அனாரிக் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அதை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு இந்த டேர்மை அப்படியே அனாலிக் அப்படின்னு தமிழில் இப்படியே எழுதி நமக்கு கொஷின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. டிஆர்பியோட பேட்டர்னே இங்கிலீஷில் உள்ள டேர்மை அப்படி தமிழில் எழுதி கொண்டு வரக்கூடிய பேட்டர்ன் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேட்டாலும் நமக்கு ஆன்சர் தெரியணும். அனாரிக் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பற்றின தியரி. இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் 4மே நம்ம 4 பேரையுமே பார்த்துருப்போம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா தார்ன்டாக். இவரை பற்றி முன்னாடி ஒரு கொஷின் பார்த்தோம். ஸோ அந்த கொஷினுமே ஞாபகப்படுத்தி பாருங்கள். இப்போது மேக்ஸிமம் ஒரு 5 செகண்டுக்கு முன்னாடி 5 மினிட்ஸுக்கு முன்னாடி தான் பார்த்துருப்போம். இதுவே ஞாபகம் இல்லைனா நம்ம படித்து அங்கே போய் என்ன எழுதுவோம் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு எக்ஸாம் டேட்டு ஹால் டிக்கெட்டுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் டேட் ரொம்ப கம்மிங் ஜூனில் தான் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக நல்லபடியாக படிங்க. ஸோ அடுத்ததாக 15th கொஸ்டின் பாருங்கள். எந்த ஆண்டு பீனே சைமன் நுண்ணறிவு அளவுகோல் வெளியிடப்பட்டது? ஸோ பீனே சைமன் முதல் கொஸ்டினே இவர் தான் பார்த்தோம். என்ன கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த ஆண்டு வெளியிடப்பட்டதுன்னா 1905 தான் வெளியிட்டாங்க அவங்க. ஸோ இதில் பாருங்கள் 1904ன்னு சொன்னோம்னா எது ஞாபகம் வருது? ஸ்பியர்மேன் ஞாபகம் வரணும். ஓகேவா? அவரோட இரட்டை கரணை கோட்பாடு 2^2 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக 16வது கேள்வி பாருங்கள். பெக்சர் நுண்ணறிவு அளவுகோலில். ஸோ நுண்ணறிவு அளவுகோல் அப்படிங்கிறது நம்மளோட ஐக்யூ லெவல் செக்கிங்கில் இருக்கக்கூடிய அளவுகோல் அப்படிங்கிறதான் அப்படி சொல்கிறாங்க. பெக்சர் நுண்ணறிவு அளவுகோலில் உள்ள சொல் மற்றும் செயற் சோதனை உருப்படிகளோட எண்ணிக்கை. மொத்தம் சொல் எத்தனை இருக்கும், செயல் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சொல் எத்தனை இருக்கும்னா 6 இருக்கும், செயல் எத்தனை இருக்கும் அப்படின்னா 5 இருக்கும். இது பெக்சலரோட நுண்ணறிவு அளவுகோல். ஸோ பெக்சலர்னு சொன்னால் சொற்சோதனை செயற் சோதனை நடைபெறும்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சாரி. அடுத்ததாக 17வது கேள்வி பாருங்கள். மேதைகளின் நுண்ணறிவு ஈவு. இப்போ ஐன்ஸ்டீனுக்குலாம் ஐக்யூ லெவல் 120+ இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ மேதைகளோட நுண்ணறிவு ஈவு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 140க்கு மேலே இருக்கிறது தான். ஓகேவா? 140க்கு மேலே இருந்தாலே அவங்க கண்டிப்பாக ஒரு சயின்டிஸ்டாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது ப்ரூவாக இருக்குது. ஸோ அவங்களோட லெவல் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்க நிறைய நமக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக 18வது கேள்வி பாருங்கள். கில்போர்டின் நுண்ணறிவு கோட்பாட்டின்படி பொருள் என்பது டேஸ் உட்கூறுகளை கொண்டுள்ளது. ஓகேவா? பொருளுங்கிறது டேஸ் உட்கூறுகளை. நீங்கள் கொஷினை கண்டென்ட் எல்லாம் தெளிவாக பார்த்துட்டு கமெண்டில் கொஷின்ஸ் கேளுங்க. ஸோ ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட்ஸில் ஒரு மேடம் கொஷின் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா கில்பர்ட்டோட படிநிலைகளே 3 தானே அப்படின்ட்டு. நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். கில்பர்ட்டோட படிநிலைகள் 4 இருக்கும். அதில் அவங்க சமூக ரிலேட்டடாக கேட்டிருக்கக்கூடிய படிநிலை தான் எத்தனாவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 படிநிலைகளும் என்னென்ன வகைகள் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அந்த கொஷின்ஸுக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை தெளிவாக ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் எக்ஸஸாகவே கிடைக்குது அப்படின்னா ஒரு டைமுக்கு 2 டைம் ரீட் பண்ணி சைல்டு டெவலப்மெண்ட்லாம் நீங்கள் போடுங்க. ஏன்னா நமக்கு 30 கொஷின் தான். எல்லாருமே நம்ம மோஸ்ட்லி ரொம்ப ரெஃபர் பண்ணிலாம் அதை படிச்சிருக்க மாட்டோம். மேக்ஸிமம் நம்ம யூடியூப்ஸோட ரெஃபரன்ஸ் தான் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஸ்டின் ஒமிட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அந்த கொஸ்டினை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும். ஸோ 18th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. கில்பர்ட்டோட நுண்ணறிவு கோட்பாடோட பொருள் என்ன அப்படின்னா 4 தான். ஓகேவா? அதோட உட்கூறு 4 தான். அடுத்து 19வது கேள்வி பாருங்கள். நுண்ணறிவு சோதனைகளில் அளவிடப்படும் ஒருவனுடைய நுண்ணறிவின் வளர்ச்சி எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது செங்குத்து வளர்ச்சியாக இருக்குமா, கிடைமட்ட வளர்ச்சியாக இருக்குமா, இல்லை ரெண்டுமே சேர்ந்து இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா செங்குத்து தான். மேக்ஸிமம் நுண்ணறிவு வரைபடம், அதாவது இப்போ அடுத்தடுத்த டாபிக்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். வரைபடம் இந்த மாதிரியான ரிலேட்டட் டாபிக் எல்லாமே ஆன்சர் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா செங்குத்து அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் 20வது கேள்வி பாருங்கள். விரி சிந்தனையோட மற்றொரு பெயர். ஓகேவா? நுண்ணறிவில் உள்ள சிந்தனை ரீதியாக இன்னொரு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்னென்னா பக்கவாட்டு சிந்தனை. ஓகேவா? பக்கவாட்டு சிந்தனை தான் என்னவா இருக்கும்னா விரி சிந்தனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. தர்க்க சிந்தனை, செங்குத்து சிந்தனை, குவி சிந்தனை இதுக்குமே டெஃபினிஷன் இருக்குது. நம்மளோட மெட்டீரியல்ஸில் நீங்கள் அந்த டெஃபினிஷன்ஸை பார்த்துக்கலாம். அடுத்ததாக 21 பாருங்கள். நுண்ணறிவு முதிர்ச்சி பொதுவாக முழுமை பெறக்கூடிய வயது. ஓகேவா? நுண்ணறிவு முதிர்ச்சி நீங்கள் இதை பார்த்தோன்னே மேக்ஸிமம் நீங்கள் என்ன ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம்னா 40 to 41 எடுப்பீங்க. ஏன்னா நுண்ணறிவு முதிர்ச்சி ஆகிட்டு அப்போது ஒரு ஏஜுக்கு மேலே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நம்ம படிக்கிறது எனக்கு சைல்டு டெவலப்மெண்ட். அப்போ சைல்டு டெவலப்மெண்ட்டில் முதிர்ச்சியான வயது நீங்கள் எடுக்கிறது ஓகே தான். ஒருத்தவங்களோட வயது 60-70 வயது வரை ஒருத்தவங்க வாழ்கிறாங்கன்னா அவங்களோட நுண்ணறிவு முதிர்ச்சிங்கும்போது 40 to 41 இருக்குன்னு எடுத்துருவீங்க. ஆனால் நம்ம படிச்சுட்டு இருக்கிறது சைல்டு டெவலப்மெண்ட், எந்த ஏஜ் டு எந்த ஏஜ் படிக்கிறோன்னு தெரியும். ஸோ அதில் நுண்ணறிவோட முதிர்ச்சி என்னவாக இருக்கும்? 15 to 16 தான் இருக்கும். ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ நீங்கள் கொஸ்டினை லாஜிக்காக நீங்கள் யோசித்தாலுமே நம்ம டாபிக் ரிலேட்டடாக யோசிச்சா தான் நமக்கு சரியான ஆன்சர் எடுக்க முடியும்.
ஓகேவா. அடுத்ததாக 22வது கேள்வி பாருங்கள். ஆக்க சிந்தனையின் படைப்பாற்றலோட முதல் படி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 22ல் ஆக்க சிந்தனையோட படைப்பாற்றலோட முதல் படி எது தான் அப்படின்னா தயார் நிலை. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை தயார் பண்ணணும். தயார் பண்ணி அதோட உள் வளர்ச்சி அது எவ்வளோ டெவலப் ஆகிருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அதை சரி பார்த்துட்டு தான் விளக்கத்தை எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா. இதுதான் இதோட ஸ்டெப்ஸு. தயார் நிலை, செகண்ட் உள் வளர்ச்சி இருக்கும், அடுத்து சரி பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் விளக்கம் பழிச்சிடல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நம்ம காட்டிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அடுத்ததாக 23வது கேள்வி பாருங்கள். விரைவு கல்வி திட்டம் எவ்வகை மாணவருக்கு உரியது? ரொம்ப ஃபாஸ்ட் லேர்னிங், ஐக்யூ லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கவங்களுக்கு தானே நம்ம விரைவு கல்வி திட்டம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுப்போம். யோசிச்சு பாருங்கள். மனவளம் குன்றியோர் அவங்க ஸ்லோ லேர்னராக தான் இருப்பாங்க. குறை அறிவினர் ஸ்லோ லேர்னர் தான். இயக்க குறைபாடுகள் இவங்களும் ஸ்லோ. ஸோ ஆப்ஷனே பார்க்கும்போது தெரிஞ்சுன்னா உயர் அறிவாண்மையினர் ஐக்யூ லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு கொடுத்த கண்டென்ட்டை உடனே அவங்க முடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நம்ம ஹை லெவலில் எஜுகேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கணும். அடுத்ததான் 24th கொஸ்டின் பாருங்கள். நுண்ணறிவு பரவல் வரைபடத்தோட வடிவம் எப்படி இருக்கும்? நுண்ணறிவு பரவல் வந்து மணி ஷேப்பில் இருக்கும். நம்ம கோவில்களில் இருக்கக்கூடிய மணி. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகேவா. கோவிலில் இருக்கக்கூடிய மணி அந்த ஷேப்பில் தான் என்ன இருக்குன்னா நுண்ணறிவு பரவலோட வரைபடம். மணி எப்படி இருக்கும் நமக்கு நம்மளே ஃபீல் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏற்றம் இறக்கம் இந்த மாதிரியான சார்ட் இருக்கும் நமக்கு. ஸோ ஏற்றம் இறக்கம் இதை வச்சுருக்கோம். ஐக்யூ லெவல் அதிகமாக இருக்கவங்களுக்கு இப்படி மேலே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்பிங்ஸ் இருக்கிறது தான் என்ன அப்படின்னா மணி வரைபடம். இதுதான் நுண்ணறிவு பரவல் வரைபடத்தோட வடிவமாக இருக்கும். அடுத்ததாக 25வது கேள்வி பாருங்கள். பீனே சோதனையில் வயது வரை எந்த வயது வரை நுண்ணறிவை அடையலாம்? பீனே சோதனையில் தான் நம்ம நுண்ணறிவை ரிப்பீட்டடாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அவரோட சோதனையில் எந்த வயது வரை நுண்ணறிவு அடையலைன்னா 2லேருந்து 22 வயசு வரை நம்ம நுண்ணறிவு அடையலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து 6th to 11th ஏஜில் உள்ளவங்களுக்கு தானே பார்த்தோம். அப்போ எப்படி 2 to 22 வரை நம்ம இவங்களோட நுண்ணறிவை அளவிடலான்னு. நம்மளோட சோதனை 22 வயசில் உள்ளவங்களுக்கும் 2 வயசில் உள்ளவங்களுக்கும் ஒரே மாதிரியான பீனேயோட சோதனை வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ சக்ஸஸ் ஆன ஏஜ் தான் நம்ம படிக்கணும். அதனால தான் 2 to 22 அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்ததாக 26 பாருங்கள். நுண்ணறிவு அமைப்பு கோட்பாடு செயல் வகைகளில் பொருத்தம் இல்லாதது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பொருத்தம் இல்லாதது எதில் அப்படின்னா செயல் வகைகளில். அலகுகள், அறிதல், குவி சிந்தனை, மதிப்பீடு. ஸோ அறிதல் நமக்கு நுண்ணறிவில் வேணும். குவி சிந்தனை நம்ம ஆல்ரெடி முன்னாடி ஒரு கொஷின்ஸ் பார்க்கும்போது சிந்தனை திறன் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. விரிச்சிந்தனை அந்த கொஸ்டினில் 20வது கொஸ்டினில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், குவி சிந்தனை. நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம பார்க்குற இந்த 30 கொஸ்டினில் உள்ள எல்லா ஆப்ஷனுமே நம்ம கண்டென்ட்டில் இருக்கிறது தான். ஸோ எக்ஸ்ட்ரா வெளில இருந்து நம்ம கொஸ்டினுக்கான ஆப்ஷனாக போடணும்னு சொல்லிட்டுலாம் எந்த ஆப்ஷனுமே இதில் கிடையாது. நம்ம போட்டிருக்க எல்லா ஆப்ஷனுமே அந்த ரிலேட்டட் டாப்பிக்கில் எதுலையா படிச்சிருப்போம். ஸோ அது ரிலேட்டடாக என்னெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோமோ அது ரிலேட்டடாக தான் சொல்லிட்டுருக்கேன். ஓகேவா. ஸோ குவி சிந்தனைங்கிறதுமே நம்மளோட நுண்ணறிவு அமைப்பு கோட்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அறிதல் கண்டிப்பாக வேணும், குவி சிந்தனை வேணும். அறிதல் இருந்தாலே இந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம கண்டிப்பாக மதிப்பீடு பண்ணணும். அலகுகள்ங்கிறது என்ன, நம்ம படிக்கக்கூடிய சிலபஸில் உள்ள யூனிட்ஸு தான் அலகுகள்னு சொல்லுவோம். ஸோ இதில் அலகுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கிடையாது. ஓகேவா. ஸோ நுண்ணறிவு அமைப்பு கோட்பாடு செயல் வகைகளில் பொருத்தம் இல்லாதது எது அப்படின்னா அலகுகள். அடுத்ததாக 27வது கேள்வி பாருங்கள். கிடைமட்ட நுண்ணறிவு வளர காரணம். நார்மலாகவே நமக்கு நுண்ணறிவு எதனால் வளரும்? மரபால் வளரும்? கண்டிப்பாக கிடையாது. நம்ம மரபுக்கும் நம்மளோட ஐக்யூ லெவலுக்கும் மோஸ்ட் ஆஃப்லி நிறைய ப்ரிஃபரன்ஸ் இருக்கவே செய்யாது. ஓகேவா. நம்மளோட ஜீன்னா மரபு பாரம்பரிய முறையில் கடத்தப்படுமே தவிர அவங்களுக்கு ஐக்யூ லெவல் அதிகமாக இருக்குன்னு நமக்கும் ஐக்யூ லெவல் அதிகமாக ஆகாது. சூழ்நிலை நம்மளோட சுச்சுவேஷன் ரிலேட்டடாக வருமா? கண்டிப்பாக கிடையாது. அனுபவம் சார்ந்து நம்மளோட நுண்ணறிவு நிறைய வளரும். ஓகேவா. ஸோ நம்ம எந்த சுச்சுவேஷனில் எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும் நமக்கு தெரிகிறதுக்கு நிச்சயமாக எல்லா வயதில் உள்ளவங்களுக்கும் அனுபவம் அப்படிங்கிறது ஒன்று தேவை. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா அனுபவம். அடுத்ததான் 28வது கேள்வி பாருங்கள். ஒரு குழந்தையின் கால வயது 10. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோமா, கால வயது 10. கால வயதுனா கீழே. ஓகேவா. ஸோ நுண்ணறிவு ஈவு 80 எனில் மன வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இப்போது இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக பார்த்த உடனே யாரெல்லாம் ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ணுறீங்களோ நிச்சயமாக அவங்களாம் 30க்கு 30 கண்டிப்பாக செல்லிட பண்ணிடுவேன். ஏன்னா நான் 2வது டைமாக அந்த கொஸ்டினை ரிப்பீட்டடாக சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம இந்த யூனிட் 5th யூனிட் பார்க்கும்போதுமே நம்ம ரிப்பீட்டடாக பார்த்தோம். ஸோ இந்த கொஸ்டின் பார்ப்போம். கால வயது 10ன்னு கொடுத்துட்டாங்க. மன வயது என்னன்னு தெரில, இன்ட்டு 100ன்னு இருக்கும். ஈக்குவல் டு நுண்ணறிவு ஈவு நமக்கு 80ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இதையும் கட் பண்ணுறோம். என்ன வரும்? 10xன்னு வரும். ஈக்குவல் டு 80. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80/10. அப்போ என்ன வரும்? ஆன்சர் 8.
அப்போ நுண்ணறிவு ஈவு எப்படி கண்டுபிடிக்கணுன்றது தான் 8. ஸோ இந்த மாதிரி கொஷின்லாம் கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எந்த ஃபார்முலேஷன் சொன்னாலுமே அந்த ஃபார்முலேஷனை படிச்சுக்கோங்க. இதே மாதிரி நுண்ணறிவு அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டேன். இப்போ இந்த கொஷின் நம்ம முன்னாடி பார்த்தனால கேட்குறேன். நுண்ணறிவு கொட்டு செயல் இன்ட்டு பொருள் இன்ட்டு அதுக்கடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபில்அப் மாதிரி கொடுத்தோம்னா அந்த கொஷின் ஞாபகம் இருந்தால் போய் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்ததாக 29th கொஷின் பாருங்கள். கில்பர்ட்டின் நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடுகளில் உள்ள எண்ணிக்கை. ஸோ கில்பர்ட்டோட நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடில் உள்ள எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 180. இந்த மாதிரியான கொஷின்லாம் நம்ம ஞாபகம் வச்சு நம்ம தான் படித்து நம்ம கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? அடுத்ததான் 30வது கேள்வி பாருங்கள். நுண்ணறிவு சொற்கார சோதனை யாருக்கு ஏற்றது? சொற்கார சோதனைனா நம்ம சொல்கிறது அது யாருக்கு ஏற்றதாக இருக்குன்னு கேட்காங்க. காது கேளாதவர் அவங்களுக்கு சைல்டுக்கு மிஷின்ஸ் வச்சு அந்த ஹியரிங் செக்ஷனை கொடுத்துருப்பாங்க. வாய் பேசாதவர் அவங்களுக்கு நம்ம சொல்கிறது நம்ம வாய் உதடு அசைவுகளை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. சிறு குழந்தைகள் அவங்களும் அப்படி தான். சின்ன பிள்ளைங்களுமே மேக்ஸிமம் நம்மளோட ஃபேஸ் பார்த்து தான் பேசுவாங்க. பெரியவங்க தான் ஃபேஸ் பார்த்து பேச இப்போ உள்ள ஜென்ரேஷனில் அதிகமாக அது இல்லை. பட் சைல்டு 6 to 11 இயர்ஸில் உள்ள சைல்டு எல்லாமே நம்மளோட ஃபேஸ் பார்த்து தான் பேசுவாங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா அனைத்தும் தான் இதுக்கு. நுண்ணறிவு சொற்கார சோதனை யாருக்கு ஏற்றதுன்னா காது கேளாதவங்க, வாய் பேசாதவங்க, சின்ன குழந்தைகளாக இருக்கிறவங்களுக்கு தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளோட யூனிட் வைஸ் நம்ம 5வது யூனிட் வரை இப்போ பார்த்துட்ருக்கோம். இன்னும் ஒரு 5 யூனிட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க. ஓகேவா? ஐ திங்க் 5th யூனிட் பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. இது 5th யூனிட்டா 6th யூனிட்டான்னு தெரியல சரியா. ஸோ நம்ம கண்டினியூஸாக நம்ம யூனிட்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கும். அடுத்தடுத்த யூடியூப்ஸில் இதை யூனிட்டை நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னா விபுதர ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெட் எக்ஸாம் அவைலபிளாக இருக்குது. ஃபுல் மாடல் டெஸ்ட் கொண்டு நடக்க தான் போகுது. ஸோ நீங்கள் யாராவது லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷனுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் கோர்சஸ் கூட எடுத்து நீங்கள் பண்ணலாம். ஃபீஸ் ரியாலிட்டிஸ் எல்லாமே நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா கம்பல்சரி சொல்லுவாங்க. ஸோ விபுதர ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.